Good morning, students. In last class, we saw a new lesson, string and string manipulations. And what is string and what is string manipulations? These are learned in last class. In today, we are going to see about the continuation part of this same lesson, string formatting. Okay. Last class ஸ்ட்ரிங்னா என்னென்னு படித்தோம், எப்படி கேரக்டர் ஸ்ட்ரிங் அக்சஸ் பண்ணுறது, அண்ட் தென் மாடிஃபை எப்படி மாடிஃபை பண்ணி டெலீட் பண்ண முடியும் நம்மளோட ஸ்ட்ரிங்கை அப்படின்ட்டு படித்தோம். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் கூட படித்தோம். அதில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் சொன்னேன். வாட் ஆர் த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ்? கன்கார்டினேஷன்ஸ், அப்பெண்ட், ரிப்பீட்டிங், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். These are all important string operators. Okay. And today we are going to know what is string formatting operators. Formatting operators means percentage. Formatting operators அப்படினாலே percentage. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க, formatting operators அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இருக்கு இல்லையா, இது percentage. இதுதான் நம்ம ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Syntax for the string formatting operator is one of the most exciting feature of Python. The formatting operator percentage is used to construct strings, replacing part of the string with data stored in variable. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த பர்சன்டேஜ் ஃபார்மேட்டிங் நம்ம C++லலாம் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா, ஒரு டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பர்சன்டேஜ் அப்படின்ற சிம்பிளை டினோட் பண்ணுவோம். பிகாஸ் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டினோட்டிங் திஸ் ஃபார்மேட்டிங் கேரக்டர் மீன்ஸ் ஸ்டோரிங் allocate the மெமரி ஸ்பேஸ் என்ன மாதிரியான டேட்டா டைப் அப்படின்னு அலோகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சின்டாக்ஸ் பாருங்கள். ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேடு வித், நம்ம பிரிண்டில் கொடுப்போம் இல்லையா, அதுதான் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேடு வித் பர்சன்டேஜ் வேல்யூ 1 அண்ட் பர்சன்டேஜ் வேல்யூ 2. ஸோ பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் நேம் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அது அது நேம் அப்படின்றது என்னது, ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்பர் 5 6 7 இது மாதிரி கொடுத்தோம்னா நம்ம என்ன டேட்டா டைப் இது, அது ஒன் ஆஃப் த இன்டீஜர். இது 5.2 அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் டைப். அதான் ABCD அப்படின்னு தனித்தனியாக கொடுத்தோம்னா இட்ஸ் அ லெட்டர், த கேரக்டர் டைப். ஸோ இது என்ன மாதிரியான டைப் டேட்டா டைப் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் அப்படின்ற சிம்பிள், ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். நேம் ராஜராஜன், மார்க் 98, பிரிண்ட் நேம் பர்சன்டேஜ் எஸ் அண்ட் மார்க்ஸ் பர்சன்டேஜ் டி. நம்ம வேறு ஏதாவது கொடுத்தோமா? எதுவுமே கொடுக்கல. நம்ம என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுத்தோம். ஸோ எஸ் இஸ் எ ஸ்ட்ரிங். ஸோ பர்சன்டேஜ் எஸ். நம்ம வேறு எதுவுமே புதுசாக கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பர்சன்டேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது என்ன டேட்டா டைப் அப்படின்றது டினோட் பண்ணுறதுக்கு தான் இது பர்சன்டேஜ். ஸோ நேமும் மார்க்கும் என்ன அப்படின்றது வேல்யூவை நம்ம கெட் பண்ணுறதுக்கு பேரன்தசிஸ் கொடுத்துருக்காங்க. நேம் தானே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நேம் இப்போ என்ன கொடுத்துருவோம், பர்சன்டேஜ் எஸ். பர்சன்டேஜ் எஸ் என்னது, நேமில் என்ன கொடுத்துருக்காங்க, ராஜராஜன், அண்ட் மார்க்ஸ் என்னம்மா 98. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இது மாதிரி நான் மொத்தத்தையும் உட்காந்து விளாவரே எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லாமல் எனக்கு சிஸ்டமுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், எனக்கு ஈஸியாகவும் இருக்கணும் என் கோடிங் அப்படின்றதுக்காக இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ். ஸோ என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, சி கேரக்டர், டி இல்லைன்னா ஐ, என்ன டெசிமல், இன்டீஜர். Then S is a string, U is an unsigned decimal integer. Signed plus minus, unsigned எதுவுமே இல்லாமல். And then O is a octal integer, X or capital X hexadecimal, E is exponential, and F is a floating,
capital G or small g is short numbers in floating point or exponential notations. ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் இது எல்லாமே. ஸோ இது வந்து ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்க. இப்போ ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் அந்த சிம்பிள் தான் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது. ஓகேவா? இது எதுக்காகனா மெமரி அலோகேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ்கேப் சீக்வென்ஸ் இன் பைத்தான். ஸோ பைத்தான் இல்லாமல் ஜெனரலாக நமக்கு எஸ்கேப் சீக்வென்ஸ் பற்றி நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு டைட்டில் முடிஞ்சோடனே ஒரு ஸ்பேஸ் விடணும், இல்லைன்னா ஒரு நெக்ஸ்ட் லைனில் வரணும், இல்லை கேரேஜ் ரிட்டர்ன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பேக் ஸ்லாஷ் சொல்லுவோம். பேக் ஸ்லாஷ் அப்படின்ற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி அதுக்கான ஒரு லெட்டர்ஸ் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து எஸ்கேப் சீக்வென்சஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வாட் இஸ் எஸ்கேப் சீக்வென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த பேக் ஸ்லாஷ் அண்ட் இட் கேன் be interpreted differently. Interpreted line by line. Okay, so interpreted differently when you have used single quote to represent a string. All the single quotes inside the string must be escaped. Similar is the case with the double quotes. நம்மளோட இந்த ஸ்ட்ரிங் எஸ்கேப் சீக்வென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் கோட்ஸ் அப்படின்னா ஒரே ஒன்று, டபுள் கோட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க escape sequence starts with the backslash and it can be interpreted differently when you have a use single quote to represent a string. ஸோ சிங்கிள் கோட் யூஸ் பண்ணினோன்னா நம்ம என்ன நினச்சிக்கோ, அது ஸ்ட்ரிங் அப்படின்னு நினச்சிக்கோமா. ஆல் த சிங்கிள் கோட்ஸ் இன்சைட் த ஸ்ட்ரிங் மஸ்ட் பி எஸ்கேப்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே நீ எந்த ஒரு ஸ்ட்ரிங்கு டபுள் கோட்ஸில் கொடுத்தாலுமே அது என்ன பண்ணணும், எஸ்கேப் அப்படின்ற ஒரு சீக்வென்ஸை அது எடுத்துக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் டபுள் கோட்டேஷன்ஸ்குள்ளே கொடுத்தாலுமே அப்படின்னு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. தே சேட் வாட் இஸ் ட்ரூ சார் வாட் இஸ் தேட். இப்போ என்னது, அது அப்படியே நமக்கு பிரிண்ட் அவுட்டாக வந்துருச்சு. இதே அடுத்தது லைனில் பாருங்கள். தே சேட் வாட் இஸ் பேக் ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வாட் ஸ்லாஷு எஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து ஸ்லாஷும் ஒரு சிங்கிள் கோட்ஸில் இருக்கிறதுனால அது ஒன்று அது ஒரு கன்சிடர் பண்ணாது. வந்து என்ன பண்ணால் கன்சிடர் பண்ணாது. ஓகேவா? ஸோ என்ன வாட்ஸ் தேர் அப்படின்னு எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதே டபுள் கொட்டேஷன்ஸில் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் பாருங்கள். தே சேட் முன்னாடி ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு பிளாக் ஸ்லாஷ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே எனக்கு என்ன ஆகும், எஸ்கேப் சீக்வென்ஸாக அது எடுத்துக்கும். கீழே பாருங்கள் எஸ்கேப் சீக்வென்ஸை நியூ லைன் பேக் ஸ்லாஷ், அதாவது நியூ லைன்னா ஒரு புது லைன் கொண்டுறதுக்கு பேக் ஸ்லாஷ் என் அப்படின்னு கொடுப்போம். டபுள் ஸ்லாஷ் கொடுத்தா பேக் ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு ஸ்பேசியஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸு ஏபிஎஃப் என் ஆர் டி வி ஓ. ஸோ இதில் ஹரிசாண்டல் டேப் மேக்ஸிமம் யூஸ் பண்ண டேப் யூஸ் பண்ணுவோம், பேக் ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஆஃப் நம்மளோட ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது. ஏன்னா நியூ லைன் போவோம், அதே மாதிரி ஸ்பேஸ் விட சொல்லுவோம். அது வந்து கேரேஜ் ரிட்டர்ன் கூட யூஸ் பண்ணுவோம், ஆர் அப்படின்ற ஒரு பேக் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பேக் ஸ்லாஷ் அப்படிங்கிறது நமக்கு எஸ்கேப் சீக்வென்ஸு. ஸோ எந்த மாதிரியான எஸ்கேப் சீக்வென்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வித்தின் டபுள் கோட்ஸில் கொடுத்தா அது எஸ்கேப் சீக்வென்ஸாக அது எடுத்துக்கும். ஃபார்மட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கர்லி பிரேசஸில் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபார்மட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. நம்ம எப்படி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம், அது வந்து என்னென்னா பர்சன்டேஜ் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் படித்தோம் இல்லையா, இது வந்து ஃபார்மட் ஃபங்க்ஷன், அது வந்து ஆப்ரேட்டர்ஸ், இது வந்து function. The format function used with the string is very versatile and powerful functions used for formatting strings. The curly braces are used for placeholders or replacement fields
with get replaced along with a format functions. இந்த format function கூடயே எனக்கு என்ன ஆகும்னா இப்போ நம்ம எப்படி பர்சன்டேஜ் அங்கே யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மேட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்மேட் ஃபங்க்ஷனுக்கு என்ன சிம்பிள்னா கர்லி பிரேசஸ். ஸோ கர்லி பிரேசஸ் நான் எந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேனோ அந்த இடத்துல எனக்கு ஃபார்மேட் ஃபங்க்ஷன் எனக்கு டிஃபைன் ஆகும். ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கிறது அது எனக்கு அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னோடய எக்ஸாம்பிளில் நம்பர் 1 வந்து இன்ட்டு இன்புட் நம்பர் ஆஃப் 1, நம்பர் 2 வந்து இன்ட்டு இன்புட் ஆஃப் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. print வந்து the sum of curly brace and some curly brace is format. என்னென்ன ஃபார்மேட்? ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இங்கே 3 curly braces யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு நம்பர் என்ன நான் டினோட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்பர் 1 வந்து 34 அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் நம்பர் என்னது 54. இந்த சம் அப்படின்னா என்னது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரது தான் சம்மு. ஸோ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி எனக்கு என்ன லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலைஸில் எனக்கு ஆன்சர் வந்து நான் கெட் பண்ணுவேன். ஸோ அதான் தேர்ட் கர்லி பிரேசஸில் எனக்கு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கர்லி பிரேசஸ் என்ன டினோட் பண்ணுறது அப்படின்னா அந்த வேல்யூவை அங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அது டிஃபால்ட்டாக என்னோடய சிஸ்டம் என்ன பண்ணும் எடுத்துக்கும். இந்த நான் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது டிஃபால்ட்டாக சிஸ்டம் என்ன பண்ணும், ஏற்கனவே இருக்கிற வேல்யூஸை அங்கே அசைன் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன். அது வந்து ஃபார்மேட் ஆப்ரேட்டர், இது வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்கேப் சீக்வன்சஸ். ஸோ இது வந்து பில்ட்இன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ பில்ட்இன்னாலும் தெரியும் ப்ரீடிஃபைன்டு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸாக என்னென்ன மாதிரியான ப்ரீடிஃபைன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை எப்படின்னு கண்டுபிடிக்கிறது லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸு. ஸோ பிரிண்ட் ஏ வந்து கோஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கார்பரேஷன்ஸ் அப்படிங்கும்போது பிரிண்ட் வந்து லென்த் ஆஃப் ஏன்னா அந்த கார்பரேஷன்ஸ் அப்படின்றதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 11 அப்படின்னு சொல்கிறாங்க. 0லேருந்து ஆரம்பிச்சுட்டு 11 வரைக்கும் 10 வரைக்கும் முடியுது. அண்ட் கேபிட்டலைஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு கேரக்டர் இருக்கு இல்லையா, நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு கேரக்டரை வந்து என்ன பண்ணும் எனக்கு ஆன்சர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே சென்னை இங்கே ஸ்மால் லெட்டரில் ஆரம்பித்து கொடுத்துருக்கோம். ஸோ சிட்டியா டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் என்ன பண்ணும் எனக்கு சேஞ்ச் பண்ணி கேபிட்டலாக கொடுத்துரும். ஸோ இது வந்து கேபிட்டலைஸ். அண்ட் சென்டர் வித் ஃபில் கேர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சென்டர் வித் ஃபில் கேர்னா வித் அண்ட் ஃபில் கேர் அப்படின்னா நான் கொடுத்த வேல்யூஸ் வந்து நான் கொடுத்த ஸ்ட்ரிங் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி அதுக்கான வித்தையும் அண்ட் தென் என்ன ஸ்பெஷல் கேரக்டர் எதாவது கொடுத்தேன், ஃபில் கேரக்டர்னால் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து என்ன ஃபில் ஆகும். ஸோ சென்டரை இப்போ என்ன வெல்கம் அப்படின்ட்டு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸ்ட்ரிங்கில். ஸோ அந்த வெல்கம் வேல்யூ கொடுக்கும்போது அதை சென்டர் பண்ணியிருக்காங்க. அதே சேம்னு வித்து வந்து 15 வந்து உள்ள வித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்டார் அப்படின்றது ஃபில் கேர். ஓகே, ஃபில் ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ அந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து எனக்கு அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம எப்படி வேணால் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்டு சப் ஸ்டார்ட்டு எண்டு. ஸோ ஃபைண்ட் சப்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறது தான் ஃபைண்டு. ஓகே, சப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட்டு எண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கலாமல் நீ எண்டு வேல்யூ மட்டும் கொடுத்துட்ட அப்படின்னா என்ன பண்ணிக்கோன்னா ஸ்டார்டிங் வேல்யூ என்ன பண்ணும் 0லேருந்து அஷ்யூம் பண்ணிக்கும். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் வந்து டாட் ஃபைண்ட் எம்ஏ. ஸோ எம்ஏ அப்படின்றத ஃபைன் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 லெட்டராக கொடுத்துருக்கு இல்லையா, எம்ஏ ரெண்டும் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ எம்ஏ அப்படின்றது என்னது 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கே எனக்கு வருது அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. On omitting the start parameters, the function starts the search from the beginning. நான் ஒமிட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்காம போயிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்லேருந்தே எடுத்து சர்ச் பண்ணி பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிங் 1 ஃபைண்ட் எம்ஏ கமா 2. எம்ஏ அப்படின்றது அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து 0 பொசிஷனில் இருக்குது. அது செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்டில் இருக்குது. ஜீரோ 1 2. இப்போ எம்ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எம்ஏன்ற லெட்டர்ஸ்க்கு எண்டு வேல்யூ வந்து செகண்டு.
அதுக்கப்புறமா எம்ஏக்கு அப்புறம் 2 ஸ்ட்ரிங் போக உள்ள வேல்யூஸை நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ஏ அப்படின்றது என்னது, ஸ்டார்ட் வந்து 0 ஸ்ட்ரிங். ஸோ எம்ஏங்கிறது 0, எம்ங்கிறது 1, எம்ஏ அப்படிங்கிறது என்னது 3, அண்ட் எல் அப்படிங்கிறது என்னது 0 1 2, எம்ஏங்கிறது மறுபடியும் 2. ஸோ அதில் வந்து தேர்டில் வந்து எல் இருக்குது, எஸ் இருக்குது. ஸோ தேர்ட் வேல்யூ வந்து எல் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் ஃபைண்ட் எம்ஏ 2, 4. இதே 4 எனக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படி, எண்ட் வேல்யூ வந்து 4 என்னன்னா ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படி கேட்குது. பட் அங்கே 4ன்ற ஒரு வேல்யூஸே எனக்கு என்ன ஆகாது, இருக்கவே இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவோம், மறுபடியும் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் எனக்கு வந்து -1 அப்படின்ற வேல்யூவை காமிக்கும். ஸோ குட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், இண்டெக்ஸ் வேல்யூ வந்து -1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேல்யூஸ் வந்து காமிக்கும். string 1 டாட் ஃபைண்ட் எம்ஏ 2, 5 அப்படின்னா 5th கேரக்டர் என்ன வந்து 3 அப்படி சொல்லிட்டு வேல்யூஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது. இஸ் ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக் ரெண்டுமே இருக்குது இல்லையா, ஆல்ஃபபெட்ஸும் வரும், நியூமரிக்கும் வரும். ஆல்ஃபபெட்ஸ் ABCD அண்ட் நியூமரிக் இது 1 2 3. ஸோ இதெல்லாமே இருக்கிறது தான் ஆல்ஃபா நியூமரிக். ஸோ நான் கொடுக்குற வேர்டு வந்து ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறேன். இது இந்த வந்து ஒரு 5 மார்க் வருமா, ஆல்ஃபா நியூமரிக் டிஜிட்டு அவங்க தனித்தனியாக கூட கேட்பாங்க. லோயர் இப்போ இதுலேருந்து ஒரு 5-6 எக்ஸஸாக இப்படி மொத்தமாக எனி 5 அப்படின்னு கேட்காம இதுலேருந்து ஒரு இப்போ 5 வந்து பர்டிகுலராக அவங்களே பிஃபோராக மென்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சின்டாக்ஸ், டிஸ்கிரிப்ஷன், எக்ஸாம்பிள் 3 கொடுக்கணும். கொடுத்து நீங்கள் என்ன கேட்குறாங்களோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள், சின்டாக்ஸ் 3 கொடுத்துட்டு நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே அப்படின்னு கேட்பாங்க. அதில் பில்டின் ஃபங்க்ஷன் ரைட் எனி 5 பில்டின் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஓகே ஸோ இஸ் ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா நான் கொடுக்குற ஸ்ட்ரிங் ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணேன். ஸோ செக் பண்ணிவிட்டு ஃபால்ஸாக ட்ரூவானு எனக்கு சொல்லு அப்படி சொல்லியிருக்கோம். சேவ் எர்த் அப்படின்றது எனக்கு வெறுமனே ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், ஃபால்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். கீழே பாருங்கள், சேவ் 1 எர்த் இஸ், சேவ் 1 அப்படின்றது 1 இருக்குது இல்லையா, சேவ் 1 எர்த் அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணி இதில் வந்து ஆல்ஃபாபெட்டிக்கலும் இருக்குது, நியூமரிக்கலும் இருக்குது. ஸோ எனக்கு ட்ரூ அப்படின்றது ஆன்சராக எனக்கு கொடுக்கும். இஸ் ஆல்ஃபா அப்படின்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் மட்டும் இருக்கோ அப்படின்னு கேட்குது. 1 2 3 கிளிக் அப்படின்னு கொடுத்துருவோம். இது வந்து என்னது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, நியூமரிக் இருக்குது. தென் பைத்தன் இருக்கிறது என்னது ஆல்ஃபா நியூமரிக்கா, ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ ட்ரூன்ற ஸ்டேட்மெண்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இஸ் டிஜிட் அப்படிங்கும்போது நம்பர்ஸ் மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்குது. நம்பர்ஸ் மட்டுமா இருக்குது, சேவ் ஆகுது அப்படின்றது இல்லை. ஸோ எனக்கு ஃபால்ஸும் கொடுக்கும். இது நம்பர் வந்து 1 2 3 மட்டும் கொடுத்துருந்தோம்னா எனக்கு ட்ரூ அப்படின்னு நமக்கு வரும் ஆன்சர். லோயர் கேஸ். ஸோ லோயர் கேஸ்னால் நான் கொடுக்குற ஸ்ட்ரிங்கை அப்படியே டோட்டலாக லோயர் கேஸாக சேஞ்ச் பண்ணும். கேபிட்டலைஸ்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு ஸ்மால் லெட்டர்ஸாக சேஞ்ச் பண்ணுறது தான் லோயர். இஸ் அ லோயர் அப்படின்னா என்ன ஆகணும், நான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே லோயராக இருக்கா, இல்லை ஏதாவது அப்பர் கேஸ் இருந்தாலும் எனக்கு என்ன ஆகும், ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு கொடுத்துரும். பட் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது லோயர் கேஸ். ஸோ எனக்கு என்ன ட்ரூ அப்படின்ற எனக்கு ஸ்டேட்மெண்ட் வருது. இஸ் அப்பர் அப்படின்னா எனக்கு என்ன, ஏதாவது ஒன்றாவது அப்பர் கேஸ் இருக்கணும். பட் இங்கே என்னது எதுவுமே அப்பர் கேஸில் இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ஃபால்ஸ். அந்த அப்பர் அப்படின்னா கொடுக்குற ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டலைஸ்டாக வரணும், சேஞ்ச் ஆகுறது, அதுதான் அப்பர் கேஸ். பாருங்கள் டிஃப்ரெண்ட் இருக்குது. லோயர் அப்படின்னா நான் கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை லோயர் அப்பராகவும் அப்பர் லோயராகவும் சேஞ்ச் பண்ணுறது லோயர் அப்பர் அப்படின்றது. லோயர் இஸ் அப்பர் அப்படின்னா நான் கொடுத்த ஸ்ட்ரிங்கில் லோயர் கேஸ் அப்பர் கேஸ் இருக்கா அப்படின்னு, இஸ் தேர் எனி லோயர் கேஸ் ஆர் இஸ் எனி அப்பர் கேஸ் இஸ் தேர் இன் அவர் ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது 2 டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சுக்கோங்க. தென் டைட்டில் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு என்ன ஆகணும், கேபிட்டலில் இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும், ED அப்படின்றது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறது, கேபிட்டலாக சேஞ்ச் பண்ணுது. ஸ்வாப் கேஸ்னால் என்னது, ஸ்வாப்னா என்னது, ஜம்ப் பண்ணி போகிறது இல்லையா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்வாப் கேஸில் ஸ்மாலை கேபிட்டலாகவும் கேபிட்டல் ஸ்மாலாகவும் சேஞ்ச் தான் ஸ்வாப் கேஸ். கவுண்டர் ஸ்ட்ரிங் பிகினிங் எண்டிங். இது எனக்கு என்ன ஆகுது, கவுண்ட் பண்ண சொல்லுது. நான் கொடுக்குற ஸ்ட்ரிங்கை எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கவுண்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஸ்ட்ரிங் என்ன ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறேன், அதோட பிகினிங் வேல்யூ எண்ட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க, ராஜா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ராஜா அப்படின்றது எந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு எத்தனை தடவை வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னா
2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அதான் இஸ் கவுண்ட் ராஜா, ராஜாவை கவுண்ட் பண்ணால் எனக்கு என்ன 2 டைம்ஸ் ராஜா வந்து ரிப்பீட் ஆகுறாங்க. அண்ட் தென் ஆரை வந்து கவுண்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஆர் அப்படின்றது ஸ்மால் லெட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே ஸ்மால் லெட்டரில் ஏதாவது வேல்யூஸ் இருக்கா? இல்லை. ஸோ இதே பாருங்கள், ஆர் வந்து கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்குன்னா இருக்குது, 2 டைம்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஆர் இஸ் கவுண்ட் இஸ் 2. அண்ட் தென் கவுண்ட் ஏ அப்படின்றத கவுண்ட் பண்ணு அப்படின்னு இருக்காங்க. ஓவராலாக எத்தனை ஏ இருக்குது அப்படின்னா ராஜராஜ அப்படின்றதுல 4 ஏ வந்தது. ஏ அப்படின்றது இன்னொரு சோழனில் வந்திருக்காங்க. ஸோ 5 ஏ இருக்குது ஓவராலாக. ஸோ பிரிண்ட் எஸ் ஸ்ட்ரிங் கவுண்ட் ஏ, 0, 5. ஸோ ஏ வந்து ஸ்டார்டிங் வேல்யூ 0, எண்டிங் வேல்யூ 5. இப்போது ஆர் வந்து 0 வேல்யூவா, 0, ஆர் வந்து 0, ஏ வந்து 1, ஜே வந்து 2, ஏ வந்து 3, மறுபடியும் என்னோடய ஸ்பேஸ் வந்து இருக்குது 4, அண்ட் தென் 5 வந்து என்னது ஆர். இந்த கேபிட்டல் 2 ஆர்க்குள்ளே நடுப்புற எத்தனை ஏ வந்திருக்குன்னா 2 ஏ மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஸ்ட்ரிங் டாட் கவுண்ட் ஆஃப் ஏ என்னது 11. ஸோ 11க்கு மேலே எத்தனை வந்து ஏ வந்திருக்கு லெட்டர் அப்படின்னா 1 டைம் தான் வந்திருக்கு. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டர் கேரக்டர் ரிட்டன் த ஆக்சி கோட் ஆஃப் த கேரக்டர்ஸ். ஸோ நான் கொடுக்குற கேரக்டருக்கு என்ன நம்பர்ஸ் அப்படின்றத நான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறது தான் ஆர்டர் கேர். ஓகே. ஸோ இந்த கேரக்டர் ஆஃப் ஆக்சி. ஸோ நம்பர் கொடுத்துட்டு நான் கேரக்டர் வாங்குறது, நம்பரை கொடுத்துட்டு கேரக்டர் மென்ஷன் பண்ணுங்கிறது கேரக்டர் ஆக்சி. கேரக்டர் கொடுத்துட்டு நம்பர் மென்ஷன் பண்ண சொல்கிறது ஆர்டர் கேரக்டர். ஸோ இது வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸு. என்னென்ன படித்தோம் அப்படின்னா லென்த் ஸ்ட்ரிங், கேபிட்டலைசேஷன், சென்டர் வேல்யூஸு, ஃபைண்ட் சப்ஸ்ட்ரிங்கு, இஸ் ஆல்ஃபா நியூமர், இஸ் ஆல்ஃபா, இஸ் டிஜிட், லோயர் அப்பர் கேஸ், இஸ் லோயர், இஸ் லோ அப்பர், அண்ட் தென் டைட்டில் ஸ்வாப் கேஸ், கவுண்ட்டு, ஆர்டர் கேரக்டர் ஆக்சி. ஸோ இதெல்லாமே வந்து பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் படித்தோம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா the in and not in operator can be used with the strings to determine whether a string is a present is another string. ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்ன அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்ட்ரிங் 1 இன்புட்டு, ஸ்ட்ரிங் 2 சென்னை. ஸ்ட்ரிங் 1 எது வேணால் இருக்கலாம், பட் ஸ்ட்ரிங் 2 வந்து சென்னைன்ற ஒரு லெட்டர், ஒரு வேர்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ இருந்தது அப்படின்னா ஃபவுண்டுன்னு வரும், இல்லை அப்படின்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது மெம்பர்ஷிப், அதுக்குள்ளே மெம்பராக இருக்கிறாங்களா அப்படின்றது தான். அவுட்புட் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங். சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட். ஸோ சென்னை அப்படின்றது என்னது செகண்ட் ஸ்ட்ரிங் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதான் கண்டிஷன் எனக்கு இல்லையா. ஸோ இஸ் ஃபவுண்ட் அப்படின்னு எனக்கு ஆன்சர் வரும். செகண்ட் பாருங்கள், கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகர் அப்படின்னு கொடுத்து எனக்கு என்ன ஆகுது, இங்கே சென்னை ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஸோ எனக்கு என்ன ஆகும், நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடும். ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேலண்ட்ரோம்னா என்னம்மா, நான் கொடுக்குற எழுதுகிற லெட்டர்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணி எழுதுனா கூடவே எனக்கு ஆகும் சேம் லெட்டர்ஸ் தான் எனக்கு மறுபடியும் ரிப்பீட்டடாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் பேலண்ட்ரோம். ஸோ பேலண்ட்ரோம் பார்க்க எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னா, ஸ்ட்ரிங் 1 ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஏ ஸ்ட்ரிங், எந்த ஸ்ட்ரிங்கை வேணா இருக்கலாம். நான் கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்து இன்புட்டாக எடுத்துக்கோன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரிங் 2 வந்து என்ன பண்ணல, நான் மென்ஷன் பண்ணல. இண்டெக்ஸ் நான் என்ன பண்ணணும், -1 அப்படின்னா எனக்கு என்னாகும், லாஸ்ட்லேருந்து எனக்கு என்ன எழுதிட்டு டைப் பண்ணி கிடைக்கும். ஸோ -1 கொடுத்துருக்குறாங்க. ஃபார் ஐ இன் ஸ்ட்ரிங் 1, நான் என்ன வேல்யூ ஐ கொடுக்குறேனோ அது வந்து ஸ்ட்ரிங் 1ல் இருக்கான்னு செக் பண்ணுங்கிறதுக்காக தான் ஃபார் ஐ இன் ஸ்ட்ரிங் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங் 2 அப்படிங்கிறது என்னது, நான் என்ன கொடுக்க போகிறேனோ அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுறது தான் ஸ்ட்ரிங் 2. ஸோ ஸ்ட்ரிங் 2 ப்ளஸ் ஈக்குவல் டு அப் அண்ட் ஆப்ரேஷன் தானே இது. ஸோ ஸ்ட்ரிங் 1 ஆஃப் இண்டெக்ஸு. ஸோ ஸ்ட்ரிங் என்னென்ன ஸ்ட்ரிங் இருக்கோ அது இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம வேல்யூ -1. ஸோ மைனஸில் என்னென்ன லாஸ்ட்லேருந்து எனக்கு எழுதுறது தான் -1.
இண்டெக்ஸ் வந்து என்னது -1 கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் பர் த கிவன் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு இது என்னது ஃபார்மேட் ஆப்ரேட்டர்ஸ் இல்லையா. \n அப்படிங்கிறது எஸ்கேப் சீக்வன்சஸ். இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு இதேமாதிரி ஃபார்மேட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்மேட் ஆஃப் string1, string2. string1 = string2. நான் கொடுக்குற கேரக்டர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். string1 string2 ஈக்குவல் அப்படின்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு. print hence the given string is palindrome, else the given is a not palindrome. ஸோ நான் மலையாளம்னு ஒன்று கொடுக்குறேன். மலையாளம் அப்படின்றது MALAYALAM. ஸோ மலையாளம். ஸோ என்ன பண்ணியிருக்கான், ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது மறுபடியும் இன்றைக்கி என்ன ஆகும், ரிவர்ஸில் MALAYALAM. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கும் என்ன கொடுத்தது நான் இல்லையா, நான் என்ன கண்டிஷன் என்ன, எப்போ எனக்கு என்னோட கண்டிஷன் ட்ரூ ஆகணும் அப்படின்னா string1 = string2. ஸோ string1ம் string2வும் ஈக்குவலாக அப்படி இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா கிவன் ஸ்ட்ரிங் இஸ் palindrome அப்படின்னு எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதே ரெண்டும் மிஸ்மேட்சாக இருந்ததுன்னு எனக்கு என்னது, இட்ஸ் நாட் palindrome அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ மேலே மலையாளம் கொடுத்துட்டோம். இதே வந்து இப்போ வெல்கம் கொடுங்க. வெல்கம் கொடுத்துட்டு எனக்கு என்ன ஆகும், EMOCLEW இதான் எனக்கு ஆன்சராக கிடைக்குது. அப்போ இது palindrome-ஆ? நோ, இட்ஸ் நாட் palindrome. ஸோ இதுதான் ப்ரோக்ராம். இது மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒரு ப்ராக்டிகல்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணி அவங்க எந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். என்ன மாதிரி டிஸ்பிளே பண்ண ப்ரோக்ராம் வந்து நம்பரை கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ஸை செக் பண்ணியிருக்காங்க. வவல்ஸ் நமக்கு தெரியும் AEIOU. ஸோ இது இல்லாதது எல்லாமே என்னது, கான்சோனன்ஸ். கரெக்டாக. ஸோ வவல்ஸ் இல்லாத நம்பர் நேம் கேரக்டர்ஸ் எல்லாமே கான்சோனன்ஸ் தான். ஸோ string1 = இன்புட் என்டர் a string. ஸோ string2 வந்து A வந்து கேபிட்டல் A ஸ்மால் a, அதே மாதிரி AE, அதே மாதிரி IOU அப்படி கொடுத்துருவாங்க. V, C = 0, 0. V vowels, C வந்து கான்சோனன்ஸ் 0, 0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபார் I in string1 நான் கொடுக்குற வேல்யூ I வந்து string1ல இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இஃப் I in str1 vowel + = 1 அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுறேங்க, வவல்ஸில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா கான்சோனன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. அண்ட் த கிவன் ஸ்ட்ரிங் கண்டெயின் ஃபார்மேட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ஸ் ஃபார்மேட் ஆஃப் V, C. அவுட்புட் பாருங்கள். Enter a string Tamil Nadu school education. The given string contains 11 vowels and 15 consonants. என்னென்ன வவல்ஸுக்கு AEIOU இது இல்லாதது எல்லாமே கான்சோனன்ஸ். ஸோ எத்தனை இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ இன்னொரு லெட்டருக்கு எடுத்துக்க பாருங்கள். கீழே எக்ஸாம்பிள் 8.11.4 அப்படின்றது string1 வந்து சம் ABCD கேபிட்டல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் string2 வந்து 8. For I in str1 print I plus string2 NDL \t. ஸோ ப்ளஸ் அப்படின்றது என்னது, கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். ஸோ கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் ரெண்டு வந்து மெர்ஜ் பண்ணுறது. I வந்து என்னது ஃபஸ்ட் லெட்டர் இல்லையா. ஃபார் I in string1. ஸோ string1ல ஃபஸ்ட் என்னது A. இதோட அந்த ATE அப்படின்றத இன்றைக்கி என்ன மெர்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க, கன்கார்டினேட் பண்ணு. ஸோ 8, weight, Kate, date, 8. ஸோ இதெல்லாமே எனக்கு அப் டு H வரைக்கும் வருது. ஓகேவா. இந்த மாதிரி தான் நமக்கு அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதோட நமக்கு லெசன்ஸ் வந்து முடியுது. ஸோ ரிமைனிங் லெசன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம படிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் படித்தோம். ஸ்ட்ரிங் இஸ் a group of characters, அதான் ஸ்ட்ரிங் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து அப்டேட் பண்ணுறது அந்த டெலிட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரிங் எப்படி அக்சஸ் பண்ணுறது, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, டெலிட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். கன்கார்டினேஷன், அப்பெண்டு, இந்த மாதிரி
இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன படித்தோன்னா ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ், எஸ்கேப் சீக்வென்சஸ், த ஃபார்மேட் ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஸ்ட்ரிங், அண்ட் தென் சம் ப்ரோக்ராம்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், சம் ப்ரோக்ராம்ஸ் நம்ம படித்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் முடியுது. இன்றைக்கி உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா பார்ட் 3 நீங்கள் எழுதி ஒன் டைம் எழுதி எனக்கு ஹோம்ஒர்க் நோட்டில் கிளாஸ் ஒர்க் நோட்டில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.